ஹலோ எவ்ரி ஒன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ரியாக்ட் ஐகான்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஐகான் போட்டாச்சு. இந்த ஐகான் கிளிக் பண்ணதும் வந்து நமக்கு டெலிட் ஈவென்ட் நடக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து டேட்டாபேஸ் கூட இப்போதைக்கு இன்ட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது. வரப்போகிற வீடியோஸில் தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஏபிஐ யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த கரண்ட் எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்லேயே பார்க்க போகிறோம், கிளாஸ் காம்பனன்ட்லேயே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்துட்டேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் தான் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஸ்டேட்டை மாற்றணும். யூஸ் ஸ்டேட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன கொடுப்போம், நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவோம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்கில் செட் எம்ப்ளாயி நேம், சரி எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். எந்த இஷ்யூவும் நமக்கு வரல. ஓகேங்களா, ப்ராப்பராக இப்போ ஸ்டேட்லேருந்து நமக்கு ஸ்டேட்டாக மெயின்டைன் ஆகும். இது இப்போ ஆன் கிளிக் பண்ண போகிறோம். ஆன் கிளிக் பண்ணுறப்போ இது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்குறோம். இதில் ஹேண்டில் டெலிட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை கொடுக்குறோம், ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இப்போ எந்த எலமெண்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். அப்படின்றதுக்காக ஐட்டம்ஸ் டாட் ஐடியை நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணணும். ஐட்டம்ஸ் டாட் ஐடி எது யூனிக்கான ஒரு வேல்யூவோ அதை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம யூனிக்கான வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ கான்ஸ்ட் ஹேண்டில் டெலிட்ன்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஸ்பெல்லிங் தப்பு கொடுத்துட்டோம்னா ஓகே, ஹேண்டில் டெலிட்டில் நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இதை இப்போ பேராமீட்டரில் வந்து நம்ம கெட் பண்ணணும் எந்த ஐடியா நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக console.logல நான் ஃபெச் பண்ணுறேன். log id. ஓகேவா, இப்போதைக்கு இது எந்த இஷ்யூ வரல. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணதும் கிளிக் பண்ணுறப்போ எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அந்த ஐடி நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். ஸோ எந்த இஷ்யூவும் நமக்கு இப்போ இல்லை. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணணும். எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம எப்போதுமே வந்து இப்போ ஒரு ரியாக்டில் வந்து ஸ்டேட்டை தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது செட் எம்ப்ளாயி இந்த இதுதான் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் செட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். ஓகேவா, எம்ப்ளாயி டாட் ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ஃபில்டர்ன்றது இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராமீட்டரில் நம்மளோட ஃபில்டருக்குள்ள இந்த டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயின்றதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ டேட்டா டாட் ஐடி, ஓகேங்களா, நாட் டபுள் ஈக்குவல் டு நாம் கொடுக்குற இந்த ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்து ரிட்டர்ன் பண்ண டேட்டாவை நம்ம செட் எம்ப்ளாயி அப்படின்றதுக்குள்ள போயிட்டு நம்ம செட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு செட் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணுற மாதிரிங்க போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபில்டரை எடுத்துட்டு இந்த டேட்டாவை வந்து டேட்டா டாட் ஐடியா இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இதில் போய் செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாஸ் பண்ணுறது இந்த டேட்டா வந்து என்னன்னா, இந்த எம்ப்ளாயி இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ண வேல்யூ நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ வாங்க கிளாஸ் காம்பனன்ட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டேட்டை தான் மேனேஜ் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இதையும் வந்து நான் ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்டேட்டாக கொடுக்கணும். திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும், இதை வந்து எம்ப்ளாயின்றதை நம்ம கொடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுமா. ஸோ இப்போ வந்து இது ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். டேட்டா கோலன் இது வந்து இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஓகே, இது ஏன் அப்படின்னாக்கா, நம்ம இந்த இடத்துல எடுத்தது வந்து என்ன எடுத்துருக்கோம், எம்ப்ளாயி அப்படின்ற எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்படி எடுக்காம திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்றத கொடுக்கணும். திஸ் டாட் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா. ஸ்டேட் டாட்
அதுக்கு என்ன பண்ணணும், டேட்டாவை எடுக்கணும். எந்த ஸ்டேட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது. திஸ் டாட் ஸ்டேட் டாட் டேட்டா அப்படி இப்போ கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த எரரும் வந்திருக்காது. ஓகே, கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு எந்த எரரும் இருக்காது. ஆனால் அது கிளிக் பண்ணாக்கா எதுவும் எந்த ஆக்ஷனும் நடக்காது. இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், ஆன் கிளிக் தான் எழுதணும். ஓகேங்களா, ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும், திஸ் டாட் ஹேண்டில் டெலிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் நம்ம வந்து ஐட்டம்ஸ் டாட் ஐடியை பாஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி பேரண்டர் பாஸ் பண்ணோம்னாக்கா நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ ஹேண்டில் டெலிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஹேண்டில் டெலிட்ல நம்ம பேராமீட்டர்ல ஐடியை கெட் பண்ணணும். இது ஒரு அரே ஃபங்க்ஷன். அரே ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் கிளிக் பண்ணதும் கன்சோல்ல கரெக்டாக வருதான்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆயிருக்கும். ஒரு ஆல்ரெடி ஏதாவது கேட்ச் செட்டாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இதுலேயும் நம்ம பேராமீட்டர் கரெக்டாக ரன் ஆகிருக்கு, எந்த இஷ்யூவும் வரல நமக்கு. இப்போ நம்ம டெலிட் பண்ண போகிறோம். எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்றப்போ கிளாஸ் கம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் தான் மேனேஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த திஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா, எந்த டேட்டா அப்படின்றது. இது கொடுத்து முடிச்சதும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ரேரை கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஸோ இப்படி கொடுத்துட்டோம். இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டேட்டாவை கெட் பண்ணணும். ப்ரீவியஸாக என்ன டேட்டா இருந்தது, ப்ரீவியஸ் டேட்டா கெட் பண்ணிட்டு ஸோ சேம் ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம செட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டேட்டா ப்ரீவியஸ் ஸ்டேட், ப்ரீவியஸ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேட்டா டாட் டேட்டா டாட் ஃபில்டர் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட்டாச்சு. இது போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ஐட்டம் வந்து இதில் பாஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ ஐட்டம்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணுறோம். ஐட்டம் பாஸ் பண்ணிட்டு இப்போ items dot id not double equal to நம்ம இங்க பேராமீட்டர் கெட் பண்ற இந்த ஐடி. ஸோ இதுவா இல்லாம இருக்கிறப்போ மட்டும் நமக்கு இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஸோ இங்க ஒன்று இங்க ஒன்று. ஓகேவா, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டெலிட் ஆகுதான்ட்டு. ஸோ அழகாக டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரீவ் டேட்டா இல்லாமல் இருக்குது, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எம்டியாக கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக திஸ் டாட் டேட்டா இப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, திஸ் டாட் டேட்டான்னு கொடுத்தாலும் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ நான் கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ எரர் வந்துருச்சா, திஸ் டாட் ஸ்டேட் நான் கொடுக்கல, திஸ் டாட் ஸ்டேட் டாட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு கரெக்டாக டெலிட் ஆகிடும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து திஸ் டாட் டேட்டான்னு கொடுக்காம ப்ரீவ் அப்படின்ற அந்த ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மூலியமா நம்ம ப்ரீவியஸ் டேட்டாவை நம்மளால கெட் பண்ணிட்டு நமக்கு அப் அண்ட் ஆகும். இது வந்து ஆனால் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா ஸோ எல்லாமே போயிடுது இல்லையா. ஸோ இதுக்கு வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசாக ஒரு இன்சர்ட் ஆட் பண்ணிட்டு அந்த இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்ம வர மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோஸ் வந்து ஃபங்க்ஷனல் கம்பனண்ட்டும் இருக்கும், கிளாஸ் கம்பனண்ட்டும் இருக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவாக படிக்கிறது மூலயமா தான் நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம கோடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் இன்னும் புரியாத மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் மறுபடியும் பாருங்கள், பார்த்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு வந்து ஈஸியாக புரியும். ரியாக்ட் ஈஸி தான். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.